ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து கோல்டு, இது மூணையும் வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஓகேவா? நம்மளோட சேனலில் டே ட்ரேடே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட அதில் வந்து நம்மளோட அனாலிசிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன், எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. சேம் அதே போல் லைவ் வந்து 10:30க்கு லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே ஒரு நல்ல கன்சால்டேஷன், போத் ஆர் ஃபைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் வந்து அதே இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன ஹைஸ் கிரியேட் பண்ணுது, பட் சப்போர்ட்ஸ் வந்து அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. என்றைக்கு ஓப்பன் ஆனாலும் அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. திரும்ப ஓப்பன் ஆகும், கேப் அப்பு, ஓப்பன் ஆகும், கேப் அப், கீழே, இதே மாதிரியே தான் வந்துகிட்டு இருக்கு மார்க்கெட். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் வந்து இந்த இடத்துல ஆயிட்டு. இப்போ மார்க்கெட்டில் வந்து எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறதுக்கான முடிவுகளே இல்லாமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரெண்டு பக்கமும் வந்து அதிகப்படியான பவுன்சன்ஸ் ஆச்சு. ஸோ ஏதோ பக்கத்தில் வந்து மார்க்கெட் உடைய போகுது அப்படின்னு சொல்லி தான் இது இண்டிகேட் பண்ணுது. இல்லை சொல்ல முடியாது, மார்க்கெட் நான் இதே இடத்துல தான் சுற்றுவேன் இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு கூட மார்க்கெட் வந்து சொல்லலாம். ஓகேவா? அதுதான். இது எந்தெந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், அதோட பாயிண்ட் கீ லெவல்ஸ்லாம் என்ன, கீ லெவல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50 பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியில் வந்து மார்க்கெட், இப்போ கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா 23,453 இருக்குது கரண்ட் மார்க்கெட். இந்த 23,453 இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஹைஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, அடுத்த ஒரு ஹைஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது நமக்கு. ஓகேவா? இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறோம். சேம் அதே போல் இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான, அதாவது ப்ரைஸ் வந்து சொன்னோம்னா 23,670 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதை தாண்டியும் போகல, இதுக்கு கீழேயும் வந்து நமக்கு வரல. இப்படியே தான் வந்து மார்க்கெட் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இப்போது மார்க்கெட்டு மண்டே வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பார்த்துருவோம். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். மார்க்கெட் பாருங்கள், ட்ரெண்ட் லைன்லேருந்து இன்னர் வெளில பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப புல்லிஷ், திரும்ப பிரேக் அவுட்டு, திரும்ப புல்லிஷ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட்ஸ் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ அந்த பிரேக் அவுட்ஸ் வந்து நம்மளால் பிலீவ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா நம்ம எதை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது வந்து 23,450 இந்த லெவல்ஸ் நம்ம இருக்குல்ல, 53 இந்த லெவல்ஸ் இருக்குல்ல, இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சாலிவுட் பிரேக் அவுட்டு கொடுத்து நமக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து வரப்போகிற வாரங்களில், நல்லா கேட்டுங்க, வரப்போகிற வாரங்களில் சொல்கிறேன், நாளைக்கே சொல்ல, வரப்போகிற வாரங்களில் மார்க்கெட் இது வரைக்குமே கீழே வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே டவுன்வர்ட்ஸில். ஓகேவா? மார்க்கெட் இது வரைக்குமே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்து நமக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு வேரியஸ் மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை திரும்பவும் ஒரு சின்ன ஹை, இந்த ஹையெல்லாம் வந்து பிரேக் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கேப் அப் கொடுக்குறான் அப்படின்னா 23,800 இவ்வளோ பெரிய பாயிண்ட் கொடுக்க மாட்டான். ஏன்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷனில் போயிட்டு இருக்குது. ஸோ 2 நாள் லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கேப்பை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அதையும் நம்ம பார்த்தோம். மார்க்கெட் சின்னதாக ஒரு கேப் அப் கொடுக்குறோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த நியூ ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23,800 நியூ ஹை கிரியேட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரப்போகிற வாரங்களில். ஓகேவா? இது நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து போகுமான்னு கேட்டால், இதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஒரே வாரத்தில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஒரு நல்ல கன்சால்டேஷனு. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்கிறத விட ஒரு 1000 பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு 1000ங்கிறது வந்து 600 பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்த்துடாதீங்க பிரேக் அவுட். அதாவது எப்படின்னா,
இப்படியாப்பட்ட ஒரு மூமெண்டம் வரும்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. இத ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இத விட்டு வெளியில வந்துருங்க. ஏன்னா மார்க்கெட்டு இது வந்து எலெக்ஷன் டைமால நமக்கு வந்தது. ஸோ இதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதே மாரி ஆகும், நடக்கும், நடக்கும். நம்ம நெறையா ட்ரேட் எடுக்கலாம். இன்ட்ரா ட்ரேட் நெறையா பண்ணலாம். ப்ராஃபிட் நெறையா பார்த்துரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லாத காரியமா இருக்கு. ஓகேவா? ஸோ அளவா இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம அனாலிசிஸ்ல பார்த்து பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். எதுவுமே வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கால்ஸோ, சிக்னல்ஸோ ப்ரொவைட் பண்ணல. டெக்னிக்கல் அனாலிசிஸ் எஜுகேஷன் நாலேஜுக்காக டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எந்த ஒரு சிக்னல்ஸோ இல்ல கால்ஸோ ப்ரொவைட் பண்ணல. இத பார்த்து நீங்க ட்ரேட் எடுத்தாலும், இல்ல ப்ராஃபிட் பண்ணாலும், லாஸ் பண்ணாலும் இந்த நிர்வாகம் பொறுப்பாகாது. சரி, வாங்க இப்ப அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அதே போல தான் ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன். இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தது. ஸோ நான் பிரேக் அவுட்டுக்காக எதிர்பார்த்தேன். பிரேக் அவுட் இல்லை. ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. இப்போது இதுதான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு ஏன் இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு கீயாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ். ஒரு கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸில் தான் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கும், இல்லை ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால தான் நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து இதோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு குரூப்புக்குள்ளேயே வந்து இபுக்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ தேவைப்படுறவங்க அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இவனும் கன்சால்டேஷன் மார்க்கெட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இதுதான் அவனோட ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் போயிட்டுருக்கான் மார்க்கெட்டு. எப்போ நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ தான் வந்து ஒரு பெருசான மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை அதை வச்சு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே மார்க்கெட் கரெக்ஷன் மார்க்கெட்டு. இப்போ கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ புல்லிஷ் ஆர் பேரிஷ் எந்த வழியிலயாவது ஒரு வழியில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகவே ஆகணும். ஸோ அந்த மாதிரி போகுது. இல்லை அப்படின்னா வழக்கம் போல் சைட்வேஸில் போகிறதுக்காக பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி சைட்வேஸ்லேயே இந்த மாதம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய மந்த்லி எக்ஸ்பெரிலாம் அந்த வாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃபிபனாச்சி டூலை வச்சு எடுத்து தான் இந்த லெவல்ஸ் சொல்கிறோம். அதாவது வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது. அடுத்த லெவல்ஸ் வந்து 52,350. அதுக்கு அடுத்த லெவல்ஸ் வந்து 52,780. இந்த 2 லெவல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். 53,600 இந்த இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பாயிண்ட் தான். ஆனால் பேங்க் நிஃப்டியில் அவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேங்க் நிஃப்டி திடீர்னு ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? பேங்க் நிஃப்டி ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்து நமக்கு கேண்டில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பையர்ஸை வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி போச்சுன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நிஃப்டியும் போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதோட லெவல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம நிஃப்டி பார்ப்போம். சாரி, சென்செக்ஸ் சொல்ல வேணாம். நான் எதுவும் ட்ரா பண்ணல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் பெருசாக வந்து நான் ட்ரா பண்ணல. நம்மளோட லெவல்ஸ் வந்து இவ்வளோ தான். சென்செக்ஸில் வந்து அதிகமான ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். விக்ஸ் 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 இந்த விக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்கிறது. ஹண்டிங் நிறையா நடக்கும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து மார்க்கெட்டில் வந்து அடுத்த லெவல்ஸ் எங்கே போகும்னா, மேக்ஸிமம் லெவல்ஸ் வந்து 78,400 வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மார்க்கெட் பேரிஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 75,300 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனில் வந்து மார்க்கெட் இங்கே வந்து நின்று திரும்ப வந்து இந்த இந்த ஏரியாவில் ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸ். அடுத்து வந்து நிஃப்டி. நம்ம நிஃப்டி வந்து
நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாரி தான் போச்சு லாஸ்ட் வீக்ஸில். இந்த இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்ஸே நான் போட்டு வச்சிருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் பாருங்க அதே மாரி நான் எப்படி போட்டு வச்சிருக்கனோ, அதே அதே பொசிஷன்ல தான் மார்க்கெட் வந்து போச்சு. ஒரு கரெக்ஷன்ல தான் போச்சு. ஏன்னா, இங்க வந்து ஏரியாஸ் இருக்கு. ஆர்டர்ஸ் ஃபில் பண்றதுக்கான ஏரியாஸ் இருக்கு, கேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் கரெக்டிவ் மார்க்கெட். அதாவது கரெக்டிவ் மார்க்கெட்னா, ஒரு இம்பல்ஸ் மூவ் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் கரெக்டிவ் நடக்கும். அந்த மார்க்கெட் தான் கரெக்டிவ் மார்க்கெட் ஆர் கன்சால்டேஷன் ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இந்த விக்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்குவோம். அதாவது பிரைஸ் ஆஃப் 23,150 இருந்து 22,770 இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, அடுத்து வந்து நம்ம மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னா 23,600 இது வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப அடுத்தது இந்த சப்போர்ட்லேருந்து ஒரு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிலையும் நமக்கு வந்து இருக்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ். இதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம கோல்டு வந்து பார்த்துருவோம். கோல்டு வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம டே ட்ரேடு ஆர் ஸ்விங் ட்ரேடுக்கான வீக்லிக்கு வந்து பார்த்துடலாம். கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் இப்போ இருக்கிறது வந்து கண்டிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 23,200 சாரி 2,321 மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சப்போர்ட்டில் இது ஃபோர்த் சப்போர்ட்டில் நிற்கிது மார்க்கெட். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டை கண்டினியூஷன் கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்னதாக புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்து இதில் கரெக்ஷன் வச்சு திரும்ப இந்த சேனலுக்குள்ளேயே, அதாவது எங்கே சொல்கிறேன்னா இது மேஜர் ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் மேஜராக வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 ஆர் 2 டேஸ்க்கு வந்து இதில் ட்ராவல் ஆனால் இல்லை அப்படின்னா சடனாக வந்து பிரேக் அவுட் கொடுப்போம் அப்படின்னா மார்க்கெட் இப்படி கீழே டவுன்வர்ட்ஸ்லையோ இல்லை இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு சின்ன அப்வர்ட்ஸில் டவுன் கொடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயே ஒரு கரெக்ஷன் கொடுத்து அப்புறம் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் டைரெக்ஷன்ஸ். எந்தெந்த டைரெக்ஷன்லாம் மார்க்கெட் எங்கேருந்து போவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியாச்சு. இப்போது ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். இப்போ இந்த லெவல்ஸில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாட்டம் ட்விஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 டோஜியும் ஃபார்ம் ஆயிருக்கு. இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாட்டம் ட்விஸ்டர் மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் கிடச்சிருக்கு. இது பக்கத்துலேயே கூடவே வந்து நமக்கு ஒரு 2 டோஜி கிடச்சிருக்கு. இந்த டோஜி என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து கேப் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் ப்ரீவியஸ் மார்க்கெட் அதுதான் பண்ணியிருக்கு. பாருங்கள் இந்த பெரிய இம்பல்ஸ் இந்த மூவ் அன்ஸ்டேபிள் கேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அன்ஸ்டேபிள் கேண்டில்ஸை இப்போ எல்லாம் கரெக்ஷன் பண்ணி மார்க்கெட் இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து ஆர்டர்ஸ் வந்து இந்த ஸ்டேபிள் ஃபுல்லாக ஆர்டர்ஸ் ஃபுல் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கீழே விட்டுருக்கான். இப்போ அதே சினாரியாவில் அடுத்து வந்து இங்கே மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சேம் பாஸ்ட்டு அது அப்படியே வந்து ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஹிஸ்ட்ரி இட் செல்ஃப் ரிப்பீட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி போயிட்டு கரெக்ஷனில் வச்சு இந்த லெவல்ஸ்க்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு பை ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கேருந்து பை ஆப்ஷன் பார்த்து நம்ம இது வரைக்கும் டார்கெட் 1 டார்கெட் 2 ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த விங்க் லோ வச்சுக்கலாம். ரேஷியோ பார்க்க மாட்டோம்னா 1:2 ரேஷியோ கூட வச்சுக்கலாம். ஓகேவா? 1:2 ரேஷியோ கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இப்படி வச்சோம்னா ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதிலேயே வந்து நமக்கு கரெக்டு கொடுத்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நம்ம இதுக்கு கீழே வந்து நம்ம செல்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நல்ல ஒரு இதை வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்ல போனோம். ஓகேவா? இந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை உடச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, 2270 வரைக்கும் மார்க்கெட் கீழே டவுனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவும் வந்து நமக்கு 1:2 வச்சுக்குவோம்.
சாரி எங்க ஓகே. இது வந்து இந்த விக்ஸோட கிட்ட வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. போயிட்டு கூட ரிட்டர்ன் வரலாம். 1:2. இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கான ஒரு ஒரு ரெண்டு எப்படி சொல்கிறது, ஒரு 2-3 நாளில் வந்து இந்த ட்ரேடு வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 2 இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்ததாக இன்னும் ஒரு பை ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். எங்கே அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சி சப்போர்ட் எடுக்கும். அதாவது இந்த மேஜராக எல்லோ கலர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை உடச்சி 2360க்கு மேலே சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு ஒரு 36, அதாவது 360 பிப்ஸ் வந்து மேலே பூம் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது இதுக்கப்புறம். ஓகேவா, சொல்ல முடியாது. இதுலேருந்தே வந்து 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 அதுக்கப்புறம் இங்கே வேணால் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஓகே, ஒரு 2 டேஸ் வந்து இந்த சேனலுக்குள்ளேயே, அதாவது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு புதுசாக வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரேடிங் வியூவை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பேப்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் உங்களோட ப்ராக்டிக்ஸ் பேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்கள். பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு வந்து பேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நல்லா பண்ணி பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட சேனல்லே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா டிமாட் அக்கௌண்ட் அண்டு ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டால் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து என்னென்னா, இதில் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒன்று கெயின் பண்ணிவிட்டு அதில் வந்து மாஸ்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 5000 வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து எடுத்து வாங்கி வச்சு அதில் ட்ரேட் பண்ணுங்கள் செப்பரேட்டாக. ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை ஒரு இப்போ இது மாதிரி இல்லாமல், அதாவது கோல்டில் இல்லாமல் ஒரு ஃபாரெக்ஸாக இருந்ததுன்னா ஒரு கரன்சி பேர்லேயோ எடுத்து சும்மா கம்மியாக ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 200 இந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்ணி பாருங்கள். அதில் வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ட்ரேடிங்கை. இல்லை நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நமக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் வந்து உங்களோட ட்ரேடிங்கோட ஸ்கில்ஸை வந்து மாஸ்டர் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான மென்டார்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மென்டாராக விரும்பலை. ஓகேவா, என்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம். வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இது பண்ணி கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு உள்ளே பண்ணுங்க. ஏன்னா லாஸ் வந்து அதிகமாக ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அடுத்த வீடியோ வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு 5 வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து போடுறேன். அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போட்டது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆல்மோஸ்ட் வந்து 30% வரைக்குமே வந்து ப்ராஃபிட் கொடுத்ததா இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி, ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வந்து வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதோட அது எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரி ப்ரோ, பை. See you next video.